Hi guys, நம்ம இப்போ வீக்லி ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஃபார் த ஸ்விங் ட்ரேடிங் கோல்டு ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் தென் பிட்காயின் ஆல்சோ. சரி, நம்ம இங்கே பார்க்க போகிறது ஐசிடி அண்ட் சிஆர்டி கம்பைன்டு. பட் சிஆர்டின்றது ஒரு தனி கான்செப்ட் இல்லை, ரீபிராண்டிங் ஆஃப் த ஐசிடி, அதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். தென் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறதுல டே டைம் ஃப்ரேம்ல இருந்து 1 hour டைம் ஃப்ரேம் எப்படி எக்ஸிகூஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் இட் 4 hour to 15 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம், டே டைம் ஃப்ரேம் டு 1 hour டைம் ஃப்ரேம் ஸ்விங் ட்ரேடிங் தனி ஒரு செஷன் ஆகும், 4 hour வந்து 15 minute ஒரு செஷன் ஆகும். நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். சரிங்களா, ரெண்டும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கறத விட தனித்தனியாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வீடியோ லென்த் கம்மியாக இருக்கும், நீங்கள் இன்னும் அப்சர்வ் பண்ணலாம். அதனால தனித்தனி செஷனாக தான் பண்ண போகிறோம் கைஸ். சி ஃபர்ஸ்ட் கோல்டு. ப்ரீவியஸ் வீக்ல கோல்டோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோல் பிளே பண்ணுச்சு. என்னன்னா ப்ரீவியஸ் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது பெரிதளவுல இந்த வார் வந்து ஃபினிஷ் ஆகுன்ற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் கூட வரல. அகைன் கண்டினியூ வர மாதிரி தான் இருந்தது. ஸோ வார் கண்டினியூ ஆச்சுன்னா இது ஆயில் வார், ஆயில் பிரைஸ் ஏறும், இன்ஃபிளேஷன் ஏறும், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும், அதனால கோல்டோட பிரைஸ் வந்து ஃபால் ஆகும். அப்படிதான் கண்டினியூஷன் ஆச்சு. நானுமே ஒரு 4300 350 அந்த லெவலுக்காவது மார்க்கெட் வரும்ன்றது தான் ப்ரெடிக்ஷனா வச்சிருந்தேன். சரிங்களா, அதுக்கேற்ற லிக்விடிட்டியும் டெக்னிக்கல் அனலைசிஸ் அவைலபிளா இருந்தது. பட் மார்க்கெட் சடனா ஒரு டியூஸ்டே போல அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஒரு 1 page கொடுத்துருக்காங்க, ப்ரொபோசல் போயிருக்குன்ற மாதிரி வந்ததுனால அதுல இருந்தே ஃபுல்லா பை ஆக ஆரம்பிச்சது. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஃபுல்லாவே பை டேஸாவே இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் வீக் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ஆட் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல், ப்ரீவியஸ் வீக் லோ டு ப்ரீவியஸ் வீக் ஹை அப்படிதான் இருந்தது. சரிங்களா, ப்ரீவியஸ் வீக் லோ டு ப்ரீவியஸ் வீக் ஹை ட்ரேட்ஸ், ஈஸி, வெரி வெரி சிம்பிள் ட்ரேட்ஸ். லெட்ஸ் சி, இதான் நான் சொன்னேன். ப்ரீவியஸ் வீக் லோ, ப்ரீவியஸ் வீக் லோ டு தென் ப்ரீவியஸ் வீக் ஹை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அங்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். தென் ஒன் டே டைம் ஃப்ரேம், ஒன் டே டைம் ஃப்ரேம்ல அப்சல்யூட்லி ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு கிளியர் ஐஆர்எல் வச்சுட்டு போச்சு. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு கிளியர் செல்ஃப் ஆராடிக்கா பதினா ஐஆர்எல்னு சொல்றேன். எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டுட்டு அதுக்கான டிஓல ரீச் பண்ணாம தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ்க்கு இன்கம்ப்ளீட்டா அந்த வீக்கை முடிக்குதோ, நம்ம நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா, இது நம்ம வீக்லி ப்ரொஃபைல் கிளாஸஸ்ல நம்ம மென்டர்ஷிப்ல பார்த்துருப்போம். சி, வித் த கம்பைனிங் ஆஃப் ஐஆர்எல் அண்ட் சிஆர்டி இந்த டோட்டல் சூப் மாதிரி ஓகேவா, இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டே. நம்ம உள்ள போகிறது என்ட்ரி மண்டே. தென் நான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். ஐ மீன் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்டே பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் நம்ம இங்கே ட்ரேட்ஸை மட்டும் பார்த்தா போதும் கைஸ். ஓகே, சரி, ஃப்ரம் த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் மார்க்கெட் கரெக்டாக 1 hourல என்ன பிடிஆர் வச்சிருக்குன்னு பாருங்களேன். எஃப்இஜிஸ் இங்கே இல்லை. எஃப்இஜிஸ் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன ட்ரைன் பண்ணணும், நம்ம கண்ணா ஐஎஃப்இஜி பார்க்க சர்ச் பண்ணணும். ஓகே, ஐஎஃப்இஜிஸ் இருக்கு. நம்ம 12 o'clock above தான் என்ட்ரி போட போகிறோம். ஐ மீன் 12 to 12 தான் நம்மளோட டைமிங். நியூயார்க் மிட் நைட் 12 இருந்து ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும். இந்த பை ஃபெராடே கேப்பை மார்க்கெட் வந்து செல்லா ஒரு கேண்டில் பேரிஷ் பாடி க்ளோஸ் வச்சுட்ட பிறகு நம்ம உள்ள போகிறோம். இங்கே ஆயிடுச்சு, இருந்தாலும் இதுக்கப்புறம் பாருங்க திருப்பி இங்கே டேப் ஆயிருக்கா. ஸோ திஸ் அவர் என்ட்ரி ஒன்று, இது இங்கே என்ட்ரி இல்லை, அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். அகைன் நீங்கள் உங்களுக்கு 1 hour ஃபெராடிக் அப்படின்ற என்ட்ரி கிடைக்குது பாருங்க. இந்த 5 AM கேண்டில் டேப் ஆகிட்டு 6 AM ரொம்ப கீழே வந்துருச்சு. திருப்பி அந்த ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். பட் நம்ம ஷோராக இங்கே திருப்பி உள்ள போகலாம். ஏன் போகலாம்னா நம்மளுக்கு இன்னும் டிஓஎல் பெண்டிங்ல இருக்கு. நம்ம எந்த இடத்துல மார்க்கெட்ல டிஓஎல் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும், நம்ம டிஓஎல் இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இருக்கணும். தென் நம்மளோட பிடிஆர், இது ரெண்டுத்தையும் பாத்துட்டீங்கன்னா அந்த பீரியட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகாம இருக்கணும்னா அங்க ஆல்ரெடி மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஹன் பண்ணிருக்கணும். இப்போ நான் செல்லு போறேன், செல்லுக்கான டிஓஎல் பார்த்துட்டேன். பட் நான் எடுக்க வேண்டிய செல்லுக்கான எஸ்எல் எங்க இருக்குது, பிஎஸ்எல் இருக்கு. அப்போ பிஎஸ்எல் ஆல்ரெடி கரெக்டா இருந்தா எஸ்எஸ்எல் இன்னும் போகாது. அது எல்லாத்தையும் நீ நோட் பண்ணணும். இப்போ இங்க பிஎஸ்எல் கரெக்டா ஆயிடுச்சு, திருப்பி மார்க்கெட் மேலே போகணும்னு அவசியம் இல்லை. அகெயின் நான் இங்க இன்னொன்று சொல்றேன், இந்த ட்ரேடில் நிறைய பேர் டவுட் வருது. இவ்வளவு பெரிய ஃபால் நடந்த பிறகும் நம்ம திருப்பி இங்க 10 AM போல மார்க்கெட் டேப் ஆனா எடுக்கலாமா, எடுக்கலாம். அதான் நம்ம சொன்ன டிஓஎல் பெண்டிங்ல இருக்கு. தென் இங்க பாருங்க ஒரு 4 hours அப்படியே மார்க்கெட் நின்று போயிருக்கு. 4 4 hour கேண்டில் அப்படியே அங்கேயே இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய கன்சல்டேஷனா இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 10 AM மார்க்கெட் ஃபால் ஆச்சா, 9 AM PO3 10 AM PO3 சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா மார்க்கெட்டோட பயஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான பிடிஆர்எஸ் 9 AM 10 AM டைமிங்ல வந்து மார்க்கெட்டை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஓஎலுக்கு போகுது. அப்ப டேப் பண்ணும்போது ஒரு 5 minute 15 minute டைம் ஃப்ரேம்ல ஏஎம்டி பேட்டர்ன் போல நம்ம கண்ணுக்கு தெரியும். அதான் PO3 மீன்ஸ் ஒரு டைமிங் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏஎம்டிக்கும் PO3க்கும் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் மீன்ஸ் டைமிங் தான் டிஃபரன்சஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங்ல அது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, தட்ஸ் இட். இங்க 10 AM PO3 என்ட்ரியாவும் நீங்க எடுத்துக்கலாம். வில் சி, நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோம்.
இதுதான் நம்ம என்ட்ரி கைஸ். தென் எஸ்எல் பிஸ்டிக் நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, தென் இது வரைக்கும் பாருங்க 2.3 ஆர் என்எஃப். இது ஒரு நல்ல ட்ரேட். 2.3 ஆர் என்எஃப். சரிங்களா? இன்கேஸ் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து இங்கே ஆப்பன் ஆகுது, 5.8 ஆர் பக்கா ட்ரேட். 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா கம்பல்சரியா எனக்கு கன்சல்டேஷன் இருக்கு, நல்லா தெரியும். தெரியுதுங்களா? கன்சாலிடேஷன், அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் வித் த டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு எம்எஸ்எஸ் வித் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா நீங்க பிரேக்கர்ல போலாம் இங்க. ஓகே, பாடி க்ளோஸ் ஆயிருக்கு எம்எஸ்எஸ்க்கு. தென் பாடி க்ளோஸ் ஆன பிறகு மறுக்கேண்ட்ல போய் விக் விட்டு டேப் பண்ணி ஃபாலோ ஆயிருக்கு. அப்படி வேணாம்னா நீங்க முன்கூட்டி ஐஓஎஃப்ல என்ட்ரி எடுக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு ஏஎம்டி மேனிபுலேஷன்லாம் பார்த்து நீங்க எடுக்கலாம். தட்ஸ் இட். தீஸ் ஆர் த ஸ்விங் அண்ட் இன்ட்ராடே. நான் இன்ட்ராடே சேர்த்து சொல்லிட்டேன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பட் ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ண போறோம். அகைன் டே டைம் ஃப்ரேம் போகலாம். மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் அன்னைக்கு கொடுத்து முடிச்சிருக்குன்னு பார்ப்போம். மண்டே சரியான மொமெண்டம். மண்டே வேற லெவலில் மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு செல் ட்ரேட்ல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபுல்லாவே இந்த லோஸ் மார்க்கெட் கம்பல்சரி கலெக்ட் பண்ணணும் தான். பட் கலெக்ட் பண்ணலை. ஏன்னா ஃபண்டமெண்டல் மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. சரி, நம்ம எப்படி ப்ரோ அதை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். டே டைம் ஃப்ரம் 1 டே டு 1 ஹவர்ல, ஐ மீன் 1 டேல பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக டேட்டான்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஷன் ஆகும் தான் பார்த்தோம். பட் 4 ஹவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக யோசிங்க. ஒன்று மார்க்கெட் இந்த இடத்துல போய் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா நேற்று நடந்தது பேருக்கு செல் எக்ஸ்பான்ஷன். அந்த செல் எக்ஸ்பான்ஷனுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இந்த இடத்துல தான் ப்ரீமியம் ஃபேராலிக் ஆகுது. அங்கே ரியாக்ட் ஆகாமல் ஏஷியன் மார்க்கெட் அடிச்சு தூக்கிட்டான். அதுக்கு மேலே நீங்கள் பை பக்கத்தில் இது செல் பக்கத்தில் பிரயோஜனமே இல்லை. அவ்வளோதான், விட்டுறணும். அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் வீக்லி எஸ்எஸ்எல் டு வீக்லி பிஎஸ்எல் மார்க்கெட் நகருது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த ஃபண்டமெண்டல் ஆர் டெக்னிக்கல் உங்களுக்கு மார்க்கெட் அங்கே என்ன பண்ணுதுன்றதை தெளிவாக காமிச்சிருச்சு. தென் நீங்கள் 4 ஹவர்லாம் என்ட்ரிஸ் இருந்தது. அந்த என்ட்ரிஸை மட்டும் கேதர் பண்ணாலே போதும். அதை நான் தனியாக ட்ரீட்மெண்ட் வீடியோ கோல்டுக்கு போட்டிருக்கேன். அதை பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது 4:30. ஆஃப் அன் ஹவர்ல அது உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். 5 PM அப்லோட் ஆகிடும். அதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நான் இங்கே போயிட்டு மார்க்கெட் செல் ரிஜெக்ஷன் கொடுத்துட்ட பிறகு செல் செக்ஸ்லாம் பார்க்கல. இன்ட்ராடேல வேணா நீங்க பார்த்துருக்கலாம். பிகாஸ் எப்படி பார்த்தாலும் இங்கே ஐஆர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டே லோக்கு மார்க்கெட் வரதுக்கு ஒரு இன்ட்ராடே செல் நடந்திருக்கும். தட்ஸ் இட். 1 டேல நம்மளுக்கு ஒரே ஒரு செல் ட்ரேட் ஏன்னா we are going to see a DXY வீக்லி டைம் ஃப்ரேம். ரொம்ப சிம்பிள். நம்ம எதிர்பார்த்தது இந்த ஹை எடுத்தாச்சு இந்த லோ இருக்கணும். அதான் நடந்துட்டு இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் அந்த மண்டே வார் வந்து இன்னும் அதிகமாகிற மாதிரி இருந்ததுனால DXY பை போயிருப்பான் எடுத்த உடனே. தென் பிகினிங் ஆஃப் த டியூஸ்டே நமக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் மாறுதுன்னு. நானுமே என்னோட வியூவை தப்பா சொல்லிட்டு லாஸ் வாங்கியிருப்பேன் EUGவில். அதையுமே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு டிஸ்கார்ட்ல. வியூ தப்பு, மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஐஆர்ல இருக்கு, சிஆர்டி இருக்கு, இங்க லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் நம்ம இங்க வந்து என்ன பார்க்க போறோம்? செல்ஸ் தான் பார்க்க போறோம் வெனஸ்டேல இருந்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? EUGவில் வெனஸ்டே வந்து பைஸ் பார்க்கணும். ஓகே, இப்போ எங்க மண்டேவோடைய ஹை எடுத்து வீக்லி ஹை ஆஃப் த வீக்கா மாறி இருக்கு வீக்லி ப்ரொஃபைல்ஸ் படி DXY. அப்போ EUGவில் வந்து வீக்லி லோ ஆஃப் த வீக்கா மாறி இருக்கான்னு பார்க்கணும். மேபி EUல ஸ்வீப் பண்ணிக்கலாம், GUல ஸ்வீப் பண்ணாம இருக்கலாம், இல்லை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம், அப்போ SFD கிடைக்கலாம். அது மாதிரி எதனா மாறி இருக்கும். சரிங்களா? நம்மளோட வியூ என்னன்னா நம்ம செல் டே எக்ஸ்பெக்ட் பண்றோம். DXY என்னன்னா EUGவில் பை டே எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். கோயிங் டு வீக்லி டைம் ஃப்ரேம் EU ரொம்ப கிளியரா இருந்தது. ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கே வீக்லி டைம் ஃப்ரேமோடைய ஹையர்லையும் மார்க்கெட் டேப் பண்ணிச்சு. அந்த வீக் ஒரு ரேஞ்ச் கூட தான் இருக்கு. இப்போ இந்த வீக்கோட SSL இருந்து இந்த BSL வரைக்கும் மார்க்கெட் டிராவல் பண்ணணும். அதான் நம்ம எய்ம். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவல் 2 வீக்ஸ்க்கான BSLs மார்க்கெட் டிராவல் பண்ண போது வீக் BSL. மேபி நீங்க 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தாராளமா எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணலாம். CRT வீக்லி டைம் ஃப்ரேம் டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் CRT நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த பாருங்க, மாடல் நம்பர் 1 பை பிஃபோர் செல் கலர் கேண்டில் பக்காவா இருக்கு. நீங்க இப்படியே வீக்லி CRT முடிச்சிடலாம். தெரியுதுங்களா? இப்போ இந்த என்ட்ரியை நீங்க அடிப்படையா வச்சு இன்னும் ஈஸியா டே டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது ஒரு CRT நான் ஆப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, மண்டேவோட லோவை டியூஸ்டே எடுத்திருக்கு. நான் என்ட்ரி பார்க்க போது வெனஸ்டே. இப்போ உங்க 4 ஹவர்ல ஃபார்மேஷன்ல இருந்து வருதுன்னு இன்னும் ப்ராபபிலிட்டி அதிகம்ல. அகைன் 1 ஹவர்ஸ் போறேன். 1 ஹவர்ஸ்ல போயிட்டு பார்க்கலாம். MSS அது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த MSSலாம் ஓகே. பட் ஃபெராலி கேப் இங்கே டேப் ஆகல. அதான் நம்ம என்ட்ரியா வச்சிருந்துருப்போம். சரி, 12 o'clock அப்புறம் ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபெராலி கேப் மட்டும் தான் டேப் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம இது எடுக்கலாமா? ஏன்னா எடுக்கலாமா மீன்ஸ் இங்க திருப்பி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது வரக்கூடாது.
அப்போ நமக்கு தடுக்கிறது எஸ்எம்டி தென் ஆர்டர் ஃப்ளோஸ் ஆகுதுன்னா அங்கே ஆல்ரெடி நடந்திருக்கணும் மார்க்கெட். இதை பாருங்க, இந்த பிரேக்கர் பிளாக் கேப் நான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எஸ்எம்டி எதனா இருக்கும், பிடிஆர் எஸ்எம்டி செக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபேரல் கேப் பண்ணணும், இந்த கேண்டில் போகணும், 12 o'clock கேண்டில், 12 o'clock கேண்டில் மேலே இருக்குது, எதுவுமே ஸ்வீப் பண்ணல. சரி, இப்போ ஜிபிபி யூஎஸ்டி போகலாம், 1 hour போயிட்டு 12 o'clock கேண்டில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்க, இதான் வெனஸ்டே 12 o'clock கேண்டில். வெனஸ்டே 12 o'clock கேண்டில் ஃபேரல் கேப் தொட்டிருக்கு கைஸ், 19 ஃபேரல் கேப் தொட்டிருக்கு. 19 ஃபேரல் கேப் தொடரணும்னா 20ல இருந்து 12 o'clock கனெக்ட் பண்ணுங்க, 20 to 12 o'clock. அப்போ யூரோட போய் 20 to 12 o'clock கனெக்ட் பண்ணுங்க, 20 to 12 o'clock. 20 எங்க, 20 to 12 o'clock. ஓகே, எஸ்எம்டி வந்தாச்சு. நம்ம என்ட்ரி டைமிங் 2 மணி, பர்ஃபெக்ட் கில் ஜோன் ஃபார் த லண்டன் என்ட்ரி. தென் எஸ்எம்டி லோ தான் நான் நினைக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கல கொஞ்சம், ஐ மீன் ஸ்ட்ரிக்டாக இருக்கல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிற சார். திஸ் அவர் டிபி 3.2 ஆர் எனஃப் ஃபார் த டே. இந்த வீக் அது போதும் ஸ்விங் ட்ரேடிங்கில். ஓகே, இதுதான் ஒரே ஒரு செட்டப், நமக்கு இன்னும் கிளியராக இருந்தது. சரிங்களா, சிஆர்டி இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணிட்டு வேற எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அகைன் ஐம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் த டே டைம் ஃப்ரேம். மார்க்கெட் டிபி ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த டிபி போதான்றதை நம்ம உட்காந்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா, ஏன்னா இந்த வீக் இருக்குல்ல 17 ஏப்ரல், அதோட வீக் ஸ்டார்டிங், அதாவது 13 ஏப்ரல் டு 17 ஏப்ரலோட ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். 13 ஏப்ரல் வீக்கோடைய லோ எடுத்தாச்சு. இப்போ அதோட ஹைக்கு மார்க்கெட் போனோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீக்கோட ஹை எடுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அதை இப்போ கரெக்ட் பண்ணிடுச்சு. மேற்கொண்டு கண்டினியூ ஆகுமான்றதுக்கு டிஓஎல் நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம பிடிஆரை கண்டுபிடிக்கணுமா? பிடிஆர் என்ன இருக்கு, டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல இருக்கு. நான் இப்போ சிஆர்டி மட்டும் சொல்ல, டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் அதையும் கம்பைன் பண்ணி நான் உனக்கு எடுக்கிறேன். ஐ மீன் ஐசிடியும் சேர்த்து வச்சு பார்ப்போம் கைஸ்ன்னு சொல்றேன். சரிங்களா, இப்போ டே டைம் ஃப்ரேம் ஃபெராலிக் ஆப்ல மார்க்கெட் டேப் பண்ண உடனே 1 hourல போயிட்டு நம்ம ட்ரேட் பார்க்க போறோம். ஓகே, 1 hourல மார்க்கெட் ஒரு எல்லாரும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு டைப் படிச்சோம்னா, இது வேகமாக மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு ஐஎன்எஃப் ரியாக்ட் ஆனா ஜஸ்ட் அங்க வந்து மார்க்கெட் ஒரு ஏஎம்டி கொடுத்துட்டு ஒரு ஃபுல் பேக் கொடுத்து எஃபிஜி தொட்டாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எம்எஸ்எஸ் இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. தென் ஐஎஃப்இஜி இருக்கு. இந்த ஐஎஃப்இஜின்றது வந்து டே டைம் ஃப்ரேம் பை ஐஆர்ல தொட்டுட்டு இருக்கு. ஸோ அங்கே செல் ஆகுது வாய்ப்பு இல்லை. இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன், அந்த ஐஎஃப்இஜே மார்க்கெட் கம்பல்சரி பாடி க்ளோஸ் வைக்கணும் புல்லிஷா. அந்த பாடி க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பாடி க்ளோஸ் வச்சுட்டு உடனே நீங்க அக்ரெசிவா என்ட்ரி போடலாம். நீங்க வந்து திருப்பி தொட்டுருக்கு, இந்த எஃபிஜி திருப்பியும் தொடுது, பட் எல்லா நேரத்தையும் தொடாது, நீங்க அக்ரெசிவா என்ட்ரி போட்டுக்கலாம். இது வரைக்கும் நமக்கு இருக்கு, பட் வீக்கெண்ட் ஹோல்டிங் நாட் அலோட். ஃபண்டிங் குரூப்ஸ்லாம் மிஞ்சி போனால் உங்களுக்கு ஃபயர்ஸ்ல பண்றதுக்கு ஓகே பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு 3 hour ஏன்னா தாராளமாக பல மணி நேரம் 3 hourல மார்க்கெட் நின்று இருக்கு. இது வரைக்கும் நீங்க என்ட்ரி முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்கும் வெனஸ்டே உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி. அகைன் அந்த வெனஸ்டே எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தேர்ஸ்டே கொடுத்துட்டு ஃப்ரைடே ஒரு பை என்ட்ரி. கிரேட் வீக். ஓகே, பக்காவா இருந்தது. தென் ஜிபிபி யூஎஸ்டி ஃப்ரம் த வீக்லி டைம் ஃப்ரேம். அவனும் இந்த பிஎஸ்எல்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா நான் இங்கே வந்து எஸ்எம்டி இருக்கும். சரிங்களா, டே டைம் ஃப்ரேம் இதை எடுத்துடலாம். மண்டே செல் நடந்துருக்கும் ஜிபிபியில், பட் அந்த செல்லை வந்து நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் தான் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீக் அதாவது அந்த செல்லு கேட்டிருந்தீங்க. ஏன் கேட்டிருந்தீங்கன்னா, யூரோக்கும் ஜிபிபிக்கும் அது எஸ்எம்டியாக இருந்திருக்கும், அதனால செல் கேட்டிருப்பீங்க. சரிங்களா, மண்டே இங்கே செல்லாக இருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி கைஸ். இந்த செட்டப்பும் பார்த்துடலாம். ஏன்னா மண்டே நம்மளுக்கு அதான வியூவே, செல்லாகணுன்றதான வியூவே செல்லா இருக்கும் பாருங்க. இந்த செல் ட்ரேட் இது வந்து ஜிபிபியில் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மண்டே இங்கே செல்லாக போகுதுன்னா நம்ம கம்பல்சரி இந்த ஃப்ரைடே லோ, இந்த டர்ஸ்டே லோ வரைக்கும் வச்சுருக்கோம் ப்ரீவியஸ் வீக்ல. தென் 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான அக்யூமுலேஷன் இருக்கு, மேனிபுலேஷன் இருக்கு. தென் எம்எஸ்எஸ் இந்த லோ உடச்சு ஆயாச்சு. தென் ஃபெராலிக் கேப் ப்ரீமியம் இருக்கிறது டேப் ஆகிட்டு அகெயின் உங்களுக்கு 12 o'clock மேலே என்ட்ரியில் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபெராலிக் கேப்பும் டேப் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒரு என்ட்ரி. நம்ம எதை எடுக்க போகிறோம், ரொம்ப டீப் த ப்ரீமியமில் போயிட்டுலாம் நம்ம என்ட்ரி பார்க்க போகிறது கிடையாது. லைக் இங்கே இருக்க எஃபிஷியன்ஸ்லாம் நம்ம போக போகிறது கிடையாது. இப்போ இங்கே என்ட்ரி எடுத்த டைமை பாருங்கள், அரௌண்ட் ஒரு 9 AM. ஸோ 9 AM 10 AM PO3 ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு ஒரே இடத்துல இருக்கு. ஃபைன், நம்ம இங்கே என்ட்ரியை வச்சுட்டு எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். தென் டிபி இது வரைக்கும் வச்சுட்டு இருப்போம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். ஆக்சுவலாக இங்கே வரல மார்க்கெட், ஏன்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டுக்கு டெக்னிக்கலாக
திரும்ப ஃபண்டமெண்டலாக திரும்பிச்சு. இப்போ டெக்னிக்கல்ஸ் வந்து அது கம்பல்சரி சப்போர்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரேட் மேனேஜ்மெண்ட். எப்படி ப்ரோ ட்ரேட் மேனேஜ்மெண்ட்? இந்த செல்ஃப் ஃபேராலி அப்போ மார்க்கெட் புல்லிஷ் கேன் க்ளோஸ் வச்சுட்டு நீ வெளியே வந்துடணும். நீங்கள் புல்லிஷ் கேன் க்ளோஸ் வச்சுட்டா வெளியே வந்துருங்க. அட்லீஸ்ட் பியாவது நடக்கட்டும், லாஸ் ஆகாமல் நீங்கள் தடுத்தாலே போதும். தட்ஸ் இட். ஸோ ஜிபிபியில் முடிச்சாச்சு. டே டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கலாம். இந்த டே டைம் ஃப்ரேமில் பாருங்க, மண்டேவோடைய லோவை டியூஸ்டே ஸ்வீப் அடிக்கல, ஆனால் ஈயோட ஸ்வீப் அடிச்சிருந்தான். அப்போ இது பேர் தான் எஸ்எம்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மண்டேல இருந்து டியூஸ்டே எஸ்எம்டின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரோ நாங்கள் என்ட்ரி எடுக்கிறது? ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுங்க. இது ஓபி, மார்க்கெட் ஓபியில் இருக்கு, டே ஓபியில் இருக்கு, அதை மார்க் பண்ணுங்க. டே ஓபியில் இருக்குது பாருங்க, ஐஆர்எல் டே ஐஆர்எல் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக பை ட்ரெண்ட் பார்க்கலாம்ல. அங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு, யூரோல ஸ்வீப் ஆயிடுச்சு. ஏன் யூரோல ஸ்வீப் ஆச்சு? சாரி, யூரோல ஏன் ஸ்வீப் ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. இப்போ யூரோட எப்படி எடுத்துட்டோம்? ஸ்வீப் ஆயிடுச்சு, நம்ம சிஆர்டி பார்த்து எடுத்துட்டோம். இங்க ஸ்வீப் ஆகல, ஹையர் லோன்றது நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி தானே. ஜஸ்ட் ஒரு 2 கீ லெவல்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் போது நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. வித்தவுட் கீ லெவலாம் விட்டுருங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல இருந்து ஐஆர்எலும் இருக்கு, ஓபிஎம் இருக்கு. யூ மஸ்ட் ஹேவ் டு ட்ரை இட் வித் எஸ்எம்டி பர்ஃபெக்ட். தென் ஒரு வாட்டி 4 ஹவர்ஸ் பாருங்க. இந்த மாதிரி வரும்போது டேரக்டா 1 ஹவர் வராதிங்க. ஃபைன், வேற லெவல்ல இருக்கு. 4 ஹவர்ஸ்ல கிளியர் கட் 4 ஹவர் எஃபீஜ் இருக்கு. நீங்க இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இருந்தாலும் நான் 1 ஹவர் போயிட்டு பாக்குறேன் நான் இருக்கான்னு. ஃபைன், 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் இருக்கு. இந்த ஹை எடுத்துருச்சு. இது ஒரு ஹை, இது ஒரு லோ, அகைன் இது ஒரு ஹை, இது ஒரு லோ. நீங்க அதை லைன் சார்ட் வச்சு பாத்தீங்கன்னா இங்க எம்எஸ்எஸ் சேஞ்ச் ஆனது ரொம்ப கிளியரா தெரியும். தென் எல்லாருமே இந்த ஃபெராரி கேப் தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஃபெராரி கேப் மார்க்கெட் வந்து டைமிங் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியுமா? முடியாது. 17 ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும்போது இந்த ஃபெராரி கேப் நம்ம ஏன் வைப்போம். ஆனா அவன் என்னத்த பண்றான், அதுக்கு மேல இருக்க ஃபெராரி அப்படியே டேப் பண்ணிட்டு போறான். அது கொஞ்சம் நம்ம பிடிக்கிறது கஷ்டம் தான். பட் திருப்பியும் வந்து இங்க டேப் பண்ணிட்டு பாத்தீங்களா, இங்க நீங்க எடுக்கலாம். ஏன்னா இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த 12 o'clock 20ல இருந்து 12 o'clock வந்து எஸ்எம்டியா மாறுது ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எம்டி வித் ஃபெராரி கேப் நீங்க எய்ம் பண்ணலாம். தென் 2 o'clock என்ட்ரி. இதே செட்டப் தான் அப்படியே ஈவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து அல்ட்ரா, எப்படி சொல்றது, அல்ட்ரா டெக்ஸ்ட் புக் செட்டப். அப்படியே படிச்சதே வருது. இங்க வந்து விக்கு பெருசா இருக்கனால விக்க வைக்காதீங்க செஞ்சு. ஃபர்ஸ்ட் பாடி வைங்க. எப்ப போனாலும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இயூஜிஓ வந்து என்ட்ரியை கொடுத்து ஒரே டைமிங்ல ஒரே கேண்டில் கிளம்புதோ அதெல்லாம் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். கன்ஃபார்ம் டிபி கொடுக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க ஜேர்னல்ல. ஸோ எஸ்எம்டி லோ என்னுடைய எஸ்எல், தென் ஹை பாருங்க 2.8 RR உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ். தட்ஸ் இட். நம்மளால இங்கேருந்தே பிடிக்க முடியல கூட அப்புறம் பிடிச்சோம்ல, அதான் நம்மளுக்கு தேவை. அகைன் டே டைம் ஃப்ரேம் பாருங்க. வெனஸ்டே பைஸ் ஆயிடுச்சா, திருப்பி இது வந்து வீக் ஆயிடுச்சு. இங்க சிஆர்டின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவ்வளவுதான் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து இந்த ஃப்ரைடே பிடிக்கணும்னா அங்க நம்மளுக்கு டர்ஸ்டேன்றது நல்லா வெனஸ்டே நல்லா எக்ஸ்பான்ஷன் ஆனதுனால டர்ஸ்டே தள்ளி கிளம்பி ஓப்பன் ஆனதுனால ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆச்சு யூரோல. இங்க நான் எப்படி எடுக்கிறதுனா ஜஸ்ட் இந்த எஃப்இஜி வச்சு தான் மைண்ட் பண்ணி தான் எடுக்கணும். அகைன் இங்க வந்து பை போவோம். ஏன்றது நான் சொல்றேன், எப்பவுமே ஒரு ப்ரீவியஸ் டேவியோ ப்ரீவியஸ் வீக்கையோ மார்க்கெட் வந்து பைல இருக்கும் போது லோ ஸ்வீப் பண்ணா அவன் நல்லா பிஎஸ்எல் டார்கெட் போவான். அதே மாதிரி ஒரு செல் மார்க்கெட்ல நல்லா மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கும் போது ப்ரீவியஸ் ஐஎஸ் ஸ்வீப் பண்ணா உங்களுக்கு நல்லது, என்ட்ரி அங்கே அக்வயர் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் இதெல்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றேன், வெறும் சிஆர்டி மட்டும் பார்க்காம. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் லோ எடுத்துக்கு அவன் ப்ரீவியஸ் ஆகி போயே ஆகணுமா, அதுக்கான என்ட்ரி அங்கே இருக்கான்னு பாருங்க. இப்போ 4 hours போங்க. ஓகே, 4 hour ஃபெராரி கேப்ல மார்க்கெட் அங்கே ரியாக்ட் ஆகுது. தென் 1 hours போங்க. 1 hourல உங்களுக்கு அப்படியே யூரோ ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க, மாற்றமே இல்லை. தெரியுதுங்களா? நான் 1 hour யூரோ யூஎஸ் எடுத்துட்டு போறேன். என்ன சேஞ்சஸ் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இதே சார்ட் தான் அப்படியே ஜிபிபில இருக்கும். தெரியுதா? என்ன யூரோல வந்து ஃபெராரி கேப் டேப் ஆகிட்டு போயிருக்கும், ஜிபிபில ஃபெராரி கேப்னு இல்லாம எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் மட்டும் பாக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இந்த செல் ஃபெராரி கேப்ன்றது டே டைம் ஃப்ரேம் இஆர்எல் தூக்கியாச்சு. இப்போ மார்க்கெட் அடுத்த இஆர்எலுக்கு போகும்போது இந்த செல் ஃபெராரி கேப் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. பிளஸ் அந்த செல் ஃபெராரி கேப் மார்க்கெட் பை புல்லிஷ் கோட்லாம் வச்சுட்ட பிறகுதான் நான் மார்க்கெட்ல என்ட்ரி போறேன். இங்க பாத்தீங்கன்னா ரீடேப் ஆகல. ஆனால் தான் ரீடேப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான், முன்கூட்டியே எடுங்கன்னு. ஈஸி 3R, வெரி ஈஸி 3R. பட் ரொம்ப டைம் ஆயிருக்கு, நீங்க முன்கூட்டி கூட வெளியே வந்துட்டு இருக்கலாம். பட் ஈஸி 3R. That's it. These are the trades. Tuesday low of the week in the Euro USD. So Wednesday buys
வெனஸ்டே எக்ஸ்பான்ஷன் ஆனாலும் டர்ஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் ஃப்ரைடே பைஸ். அதே தான் அப்படியே இங்க ஃபாலோ பண்ணிச்சு. என்ன இங்க கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன்ஸ் கம்மியா இருந்தது யூரோ கம்பேர் பண்ணும்போது. தட்ஸ் இட். கோல்டுல செல் ட்ரேட் ஒன்று பார்த்தோம். யூரோ அண்ட் ஜிபிபில பை ட்ரேட்ஸ் 2 பார்த்துருக்கோம், வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ்ன்னு சொல்லிட்டு. குட் வீக். தென் நவ் வி ஆர் கோயிங் டு see the ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ரெக்கார்டிங் ஆகுதா? நான் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு அது ரெக்கார்டே ஆகல. வீக்லி டைம் ஃப்ரேம் ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி சேம் அதே மாதிரி ஒரு வீக்லி 5000 டேப் பண்ணுச்சு சரிங்களா. ஸோ அப்போ ப்ரீவியஸ் வீக் ஐக்கு வரைக்கும் மார்க்கெட் போய் தான் ஆகணும். அதுதான் நம்ம இங்கே எய்ம் பண்ணோம். டே டைம் ஃப்ரேம் உள்ள போய் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணான், எல்லா பேர் மாதிரி மண்டே செல் பண்ணாங்க, பட் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் வச்சானுங்க. அப்போ நாம தான் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வெனஸ்டேல இருந்து எக்ஸிகியூஷன் பண்ணியே ஆகணும். இங்க பாருங்க வெனஸ்டேஸ் மார்க்கெட் என்னாச்சு, ஒரு ரூம் அப்படியே பையாக போயிடுச்சு. ஸோ இன்னும் என்ட்ரி கைஸ் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். என்ட்ரிஸ் வந்திருக்காது, கஷ்டம் தான். நீங்க 5000 வேணா இது வேணா பாருங்க, இந்த 1 ஹவர் பார்க்கலாம். இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன்ல அந்த கம்பல்சரி நீங்க ஃபுல் போட்டு பார்க்கணும். நீங்க இங்க இருந்து இந்த 5000 இருந்து போகணும்னு நினைப்பீங்க, இந்த ஐஎஃப்ஜில இருந்து அவன் திருப்பி இந்த எஃப்ஜி தொட்டு அப்புறம் ஃபார்ம் பண்ணி போவான், ஸ்ட்ரக்சருக்கு ஒழுங்கா வரலனா. அப்படி இயூ ஜியூ ஆஸ்திரேலியானா ஒரே மாதிரி இல்லை செட்டப் பார்க்கறதுக்கு. ஃப்ரைடேல வெனஸ்டே எல்லாமே, மண்டே எல்லாமே செல்லாச்சு, டியூஸ்டே எல்லாமே டோட்டல் சூப் கொடுத்தது, வெனஸ்டே எல்லாமே பை ஆன் எக்ஸ்பான்ஷன், டர்ஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அகைன் பை போறதுக்கு ஃப்ரைடே யூஸ் பண்ணிருக்கு. ஒரே மாதிரியா இருக்கு. வீக்கெண்ட் ஹோல்டிங் கிடையாது கைஸ். நீங்க ஒரு 2 ஹவர்ல கன்ஃபார்மா க்ளோஸ் பண்ணிருக்கலாம் மார்க்கெட் என்ட்ரிய. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தென் நியூசிலாந்து யூஎஸ்டி வீக்லி டைம் ஃப்ரேம் பர்ஃபெக்டா இருக்கும். அப்படியே பார்க்க யூரோ மாதிரி இருக்கு. ஏன்னா யூரோல வந்து டர்டன் சூப் இருக்கும் 4 ஹவர்ஸ்ல, அது இல்லாம உங்களுக்கு 5000 வந்து இருக்கும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல. இங்க அது மட்டும் தான் கிடையாது, 5000 மட்டும் தான் இல்ல. 4 ஹவர் பாத்தீங்கன்னா நீங்க வேற டைம் ஃப்ரேமே போக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ அழகா தென்னன் தெளிவா இருந்தது. அப்படி ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப். சி இது என்னது கைஸ், இது ஒரு அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், இதுதான் எம்எஸ்எஸ் பிடிஆர் டேப் வெப்சைட். பர்ஃபெக்டா இருக்கா? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ். ஸோ இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், வேற எங்க ப்ரோ பிடிக்கிறது. அங்கே நீங்க இங்க பிடிச்சிருக்கலாமே இந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு இங்கே வந்துருக்குமே, 1 ஹவர் கூட போக வேணாம், இதுல வந்திருக்குமே. இப்போ நான் 17க்கு முடியல, 1 ஹவர் பாக்குறேன். அதுதான் கஷ்டம். சும்மா சும்மா நம்ம என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டு அடுத்த இடத்துலாம் போக முடியாது. ஓரளவுக்கு நம்ம பிடிச்சிடணும். ஏஷியன் மார்க்கெட், ஸோ நீங்க ஏஷியன் டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே உட்காந்து பிடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஓகே, தென் யூஎஸ்டி ஜேபி என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எதுவும் இல்லை கைஸ், அவ்வளோதான். அவர் கொஞ்சம் ஸ்லைட்லி டம்மியாக தான் இருக்காரு, பெருசா எதுவும் அதில் இல்லை. வீக் எடுத்தான். தென் நம்ம டே டைம் ஃப்ரேம் உள்ள போறோம். ஓ இங்க மண்டே அங்க எல்லாமே செல் இல்லை, அப்போ இங்க பையா இருக்கு, மண்டே பையா இருக்கு. இந்த டே டைம் ஃப்ரேம் 5000 போயிட்டு மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. நான் என்ன யோசிச்சேன், இவ்வளோ பெரிய ஹைட் லோவுக்கு அவன் ஒரு 0.5 வருவான்னு சொல்லிட்டு. பட் அவன் 0.5 வரவும் இல்லை, எதுவும் நடுவில் போய் ஸ்வீப் வைக்கவும் இல்லை. ஜஸ்ட் இன்னொரு கேண்டில் பெரிய ஃபால். அகெயின் எதுவுமே இல்லை கைஸ். இந்த ஃபால் எப்படி ஆயிடுச்சு, அப்போ எதுவுமே நான் போச்சு, அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ நத்திங். பிடிசி யூஎஸ்டி ஓரளவுக்கு ஓகே. நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து பைல இது செல்லு ஃபேராலிக் அப்படி ரியாக்ட் பண்ணதுலேருந்து செல் ஆகும்னு வெயிட் பண்றேன். ஆனா இன்னைக்கும் வரைக்கும் ஒரு நாள் கூட செல் ஆகி பார்த்தது இல்லை. பட் சொல்ல முடியாது, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் 2-3 வீக் கூட மார்க்கெட் அப்படியே நிக்கலாம், அதை 2-3 கேண்டில் கூட நிக்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் செல்ஸ். பட் மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணோ அது வரையும் கம்முன்னு ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தான் கைஸ். நான் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், இங்க ஒரு 5000 இந்த 5000 எல்லாம் தொட்டிருக்கலாம் மண்டே, ஆனா தொடல. இதுக்கு எஸ்எம்டி எதனா இருக்குதா, ஒருவேளை அதே டைம் ஃப்ரேம்ல இருக்கிற அதே டேட்ல இருக்கிற 5000 வந்து இடிஎஸ் தொட்டிருக்கான்னு பார்த்தா இடிஎஸ் தொடாம தான் போயிருக்கான். அப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டு இதை வந்து கன்சிடர் பண்றது சொல்லுங்க பார்ப்போம். இடிஎச் மார்க்கெட் தொடரல, இதுவும் தொடரல. இடிஎஸ் தொடரல மீன்ஸ் பாருங்க எங்க ஆரம்பிச்சிருக்கு, 4ஆம் தேதி இந்த எஃப்ஜி தொடரவே இல்லை. இந்த எஃப்ஜி கிரியேட் ஆனது 1ஆம் தேதி மே. இதுலயும் பாருங்க 1ஆம் தேதி மே தொடரவே இல்லையா. சரி அப்போ எப்போ தாண்டா இல்லை என்ட்ரி எடுக்குதுன்னு பார்த்தா இந்த மண்டே டியூஸ்டே எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல டே டைம் ஃப்ரேம் அனலைசஸ் படி. ஸோ நான் எதிர்பார்த்தது ஒரு செல் அனலைசர்ஸ், அது வந்து ஓவரால் செல் ரீட்ரேஸ்மெண்டல் ரீட்ரேஸ்மெண்ட் செல்லு. ஏன்னா டே டைம் ஃப்ரேம் ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, மார்க்கெட் அந்த 5000 வந்துட்டு தான் திருப்பி போக போகுது. ஸோ அது வரைக்கும் நான் ஜஸ்ட் சும்மா பிடிக்க போறேன், வேற ஒன்றும் இல்லை. இதை பாருங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது.
எஃபிஜி இங்கே இருக்குது, ஓபி இங்கே இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. 4 ஹவர்ஸ் பார்க்குறாரு. ஃபைன், செம. 4 ஹவர் ஓபி இருக்குது, கிளியர் ஓபி. 4 ஹவர் ஓபி, 4 ஹவர் ஓபி அப்படியே என்ட்ரினா அங்கேருந்து 1 ஹவர் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். அது வந்து சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும், சரியா? அதாவது 4 ஹவரில் கிடைக்கும் போது என்ட்ரி எடுத்து கிடையாது. அங்கேருந்தோ எனக்கு திருப்பி ரீஃபைன்மெண்ட் ஆகிட்டு 1 ஹவரில் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கை வரும்ல, அது ஒரு சில நேரத்தில் கிடைக்காம போகலான்ற. இங்கே எஸ்எம்டி அடிச்சிருக்கானுங்க, ரொம்ப நல்ல விஷயம். சரிதான் நம்ம என்ட்ரி. ஒரு 2 ஹவர், தட்ஸ் இட். தென் ஆனஸ்ட்லி சொல்கிறேன் கைஸ், எனக்கு வியூவே கிடையாது. திருப்பியும் பை மார்க்கெட் போச்சு. மார்க்கெட் ஆக்சுவலாக பைல தான் போயிட்டு இருக்கு, இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு ஒன்று. பட் எனக்கு பெருசாக வியூ கிடையாது. ஐஆர்எல்ல வந்து ரியாக்ட் பண்ணிட்டான், ரியாக்ட் பண்ணிட்டு எஸ்எம்டி வச்சாச்சு. நீங்கள் இதுலேருந்தே ட்ரேட் பார்க்கலாம். ஒன்று இங்கே ஐஆர்எல் இருக்குதே, ஐஆர்எல் இருந்து நான் ட்ரேட் பார்க்கணும்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவும் பண்ணாமல் சைலண்டாக அந்த தேர்ஸ்டேல ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஸ்வீப் வச்சிருக்கோம். சாட்டர்டே சண்டேஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 ஹவரில் காமிக்கிறேன் சாட்டர்டே சண்டேஸில் என்ட்ரி. கைஸ் எதுவுமே இல்லை கைஸ், பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கு. இதுவே நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் மார்க்கெட்டை வியூ பண்ணுங்களேன். சிஆர்டிக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும், இங்க தேர்ஸ்டே உள்ள வந்துட்டான் ஐஆர்எல்ல. அப்போ நான் வந்த உடனே 1 ஹவர்ல போயிட்டு எம்எஸ்எஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இது எம்எஸ்எஸ், தென் இது பிடிஆர். இது வேற ஐஆர்எல் பார்த்தா, சிஆர்டி பார்க்காம, பேஸ்ட் ஆன் த பக்கா ஐசிடி ட்ரெடிஷ்னல் ஸ்விங் ட்ரேடிங் மாடல். இங்கிலீஷ்லாம் பேசினா அதை கண்டுக்காதீங்க. பட் இதை ஹோல்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வீக்கெண்ட் ஹோல்டிங்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிங்ஸ் அதோட அது ஹோல்ட் பண்ணாலும் ஸ்டாக் ஃப்ரீயாக இருந்தால் ஓகே. குட்டி அக்கௌண்ட்லாம் போட்டு ஹோல்ட் பண்ணி சார்ஜஸ்லாம் தேவையெல்லாம் வர வச்சுக்காதீங்க கைஸ், இவ்வளோதான். தென் ப்ரிவியூன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டேவோட லோ எடுத்துட்டு ஐஆர்எல் டேப் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ அடுத்த டார்கெட் வந்து அவன் வீக்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட்டு இங்கே போதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே தான் டிஎக்ஸ்ஒய்லேயும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி தான் போய் ஆகணும். அந்த ஃபால்ன்றது ஃபர்தராக எது வரைக்கும் வரும்ன்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறேன் நான். இது இது ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு வரணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இங்கே 4 ஹவர்ஸ்ல என்ன செலக்ட் ஆகுது, ஐ மீன் எப்படி சொல்றது, கொஞ்சம் கம்மியாக ஆகுதா 4 ஹவர்ஸ்ல எதனா ஆர்டர் ஃப்ளோ வருதா மார்க்கெட் செல் ஆகிறதுக்குன்னா இங்கே பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கா. மேபி அவன் இப்படி உள்ள போயிட்டு இப்படி திருப்பி அடிக்கலாம். சேம் யூரோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பக்காவாக உட்காந்துருக்கான், கம்ஃபர்டபுளாக இருக்கான் போயிட்டு மார்க்கெட்டை தூக்கிறதுக்கு. எந்த வீக்கோட லோ எடுத்தாலும் அந்த வீக்கோட ஹையர் எடுத்து போயிட்டு இருக்கான். அந்த வீக்கோட லோ எடுத்தா அந்த வீக்கோட ஹையர் எடுத்து போயிட்டு இருக்கான். டே டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க, மார்க்கெட் ரீசெண்டா எல்லா பேரும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென் இங்கிலாந்து, ஜிபிபி தான் இங்கிலாந்து சொன்னேன், எல்லாமே வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஐ மீன் தேர்ஸ்டே லோவோ ஃப்ரைடே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு சிஆர்டியாவோ இல்லை ஒரு ஐஆர்எல்லையோ டேப் ஆகிட்டு அப்படியே நிற்கிறானுங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் ஃப்ளோ. மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உள்ள போய் டேப் ஆகிட்டு இப்படி போகலாம். சேம் ஜிபிபி யூஎஸ்டி வீக்லி டைம் ஃப்ரேம், தென் டெய்லி. வீக்லி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங், டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்க பர்ஃபெக்டா ஸ்வீப் ஆறு. ப்ரீவியஸ் டே லோ டு ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ஹை எடுத்தாச்சு. இன்னமும் பிஎஸ்எல்ஸ் எல்லாமே பெண்டிங்ல தான் இருக்கு. 4 ஹவர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனுக்கு மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு ஓபி உள்ளார தான் மார்க்கெட் இருக்கு. இந்த எஃபிஜில கிடைக்கிற ஓபி உள்ளார தான் இருக்கு. அங்க வந்து 1 ஹவர்ல எப்படி போக போறான்றது தான் மேட்டர். இப்போதைக்கு ஐஎஃப்இஜி செல்ஃப் ரேலிக்கு அப்போ மார்க்கெட் உடச்சி பையா கன்சிடர் பண்ணி போயிருக்கலாம், அது நல்ல ட்ரேடா அமைஞ்சிருக்கும், அவ்வளோதான். தென் ஆஸ்திரேலியா, சாரி நான் ஜிபி போயிட்டேன், ஆஸ்திரேலியா சொல்லிக்கணும். ஆஸ்திரேலியாவும் அதே தான், 4 ஹவருக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ப்ளஸ் ஒரு பெரிய ஃபேரலி கேப். இதுலேயும் பெருசாக எதுவும் இல்லை கைஸ். மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகும்ன்ற பைஸ் கண்டினியூஷன் ஆகும், டிஎக்ஸோ செல்ஸ் ஆகும், கோல்டு பைஸ் ஆகும், ஃபாரெக்ஸோ வந்து பைஸ் ஆகும் தான் நான் எதிர்பார்க்குறேன் கைஸ். தட்ஸ் இட். வேற எதுவும் எனக்கு பெருசாக ரிவ்யூ இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததுல கோல்டு உங்களுக்கு மண்டேவே ஒரு செல் ட்ரிக் தரமாக கொடுத்துருக்கோம். எல்லா பேரும் ஏயு, இயு, ஜியு, என்யூ எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு மண்டே செல்லு, வெனஸ்டே பை,
அந்த வெனஸ்டே அவனை பையோட எக்ஸ்பான்ஷனுக்கு டர்ஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் ஃப்ரைடே பை. நீங்க சைலண்டா மண்டே எக்ஸ்ஏ யூஎஸ்டி, தென் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் வச்சுட்டு வெனஸ்டே பைஸ் ஃப்ரம் த இயூ அண்ட் ஃப்ரைடே பைஸ் ஃப்ரம் த இயூ, இந்த ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே அரௌண்ட் ஒரு 10 hour மேக் பண்ணிருக்கலாம் ஈஸிலி. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தீஸ் ஆர் த ரிவ்யூ ஆஃப் த ப்ரீவியஸ் வீக் ஃபார் இஎக்ஸ், ஐ மீன் சாரி இஎக்ஸ் இந்த ஃபாரெக்ஸ் இண்டிசஸ் கோல்டு பிடிசி. வேற என்ன நம்ம பார்க்கணும் பெருசா? இண்டிசஸ் நாஸ்டாக்ல முடிச்சாச்சு, அது நீங்க சொல்லிட்டு தெரியாம. தென் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்ஸை ட்விட்டர்ல பார்க்கறத மட்டும் செய்யாம ஜஸ்ட் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி தான் டெக்னிக்கல்ஸ் மாறுதுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் முன்னாடி சொல்ல ஆள் இல்லை, நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன், அப்டேட்டும் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல பார்க்குற உங்களுக்கு ட்விட்டர்ல நான் எங்கேருந்து அப்டேட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஃபண்டமெண்டல் அனலைசர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல நான் யார் யார் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்து அப்லோட் பண்ணுவேன்ற ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, அதை ஒரு வாட்டி பாருங்க. இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லிட்டு. ஷுவரா நான் உங்களுக்கு யார் யாரோட ப்ரொஃபைல்ஸ் தான் ட்விட்டர்ல பார்க்கணும்னு அந்த லிங்க் எடுத்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்றேன். ஜஸ்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்தவங்க ஃபண்டமெண்டல்ஸ் வேணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.